மார்கழி தை கார்த்திகையிலிருந்து ஆரம்பித்து விட வேண்டும். கார்த்திகை 15 மார்கழி தை இந்த மாதங்களில் முன்பணி காலம் பின்பணி காலம் மாசி வரைக்கும் இருக்கும். ஒரு 45 நாள் முன்பணி காலம், 45 நாள் பின்பணி காலம். இந்த 2 காலங்களிலும் நாம் உடம்புக்கு சூடுகளை தரக்கூடிய, உஷ்ணத்தை தரக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். குளிர்ச்சியை தரக்கூடிய உணவுகளை தவிர்த்து விட வேண்டும். பொதுவாக பார்த்தீர்கள் என்று சொன்னால் இந்த மழை காலங்களில், பனி காலங்களில் கருவாடு அதிகமாக விற்பனையாகும். காரணம் என்னவென்று சொன்னால் உப்பு இருக்கிறது. அதிலே உப்பு உடம்பை சூடாக்கக்கூடிய ஒரு பொருள். ஆனால் கருவாட்டு குழம்பு வழக்கமாக இந்த முன்பணி காலத்தில் பின்பணி காலத்தில் வைப்பார்கள். நாட்டு கோழிகளை சாப்பிடுவார்கள். பிராய்லர் கோழிகளை பற்றி தயவு செய்து கேட்காதீர்கள். சொல்லுவதற்கு ஒன்றுமே இல்லை. நிறை மாத குழந்தைக்கும் குறை மாத குழந்தைக்கும் உள்ள வித்தியாசம் நிறைய இருக்கிறது. பிராய்லர் கோழிக்கும் நாட்டு கோழிக்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது. நாட்டு கோழியை சாப்பிடலாம். கத்திரிக்காய், கொத்தவரங்காய் இதெல்லாம் பித்தத்தை கூட்டக்கூடிய ஒரு பொருள்கள். அதே போல தேநீரை நாம் பால் ஊற்றி குடிப்பதை விட சுடுதண்ணீரை கொதிக்க வைத்து கிளாஸில் ஊற்றி வைத்துவிட்டு 2 சிட்டிகை தேநீர் தூளை, இந்த டீ தூளை நம்ம போட்டு வைத்துவிட்டு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கழித்து குடித்தோம் என்று சொன்னால் உடலுக்கு வெதுவெதுப்பான இந்த உஷ்ணத்தை தரும். இந்த முன்பணி காலம் பின்பணி காலம் வந்தவுடன் நாம் வெந்நீரில் குளிக்க பழகிக் கொள்வது நல்லது. அது குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பெரியவர்களாக இருந்தாலும் சரி. இந்த 2 காலங்களில் ஒரு 90 நாட்கள் தான். இந்த நேரத்தில் நாம் குளிர்ந்த நீரில் குளித்தால் உடம்பில் ஒருவித டெம்பரேச்சரில், ஒருவித உஷ்ணத்தில் இருக்கக்கூடிய அந்த ரத்தம் உஷ்ணத்தை கொஞ்சம் குறைக்க ஆரம்பித்தால் குளிர் கொஞ்சம் அதிகமாக எடுக்க ஆரம்பித்து விடும். அதனால் இந்த குளிரிலிருந்து தப்பிப்பதற்காக உணவில் மிளகு, மிளகாய் காரம் கொஞ்சமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். மிளகாய் மிளகை விட கெடுதல். அதற்காக மிளகாயை சாப்பிடாமல் இருக்க முடியுமா என்றால் மிளகாயை சாப்பிட வேண்டும். அதை நான் தெளிவாக சொல்லுகிறேன் இன்னொரு பதிவில். மிளகு எடுத்துக்கொள்ளுங்கள், பூண்டு எடுத்துக்கொள்ளுங்கள், இஞ்சி எடுத்துக்கொள்ளுங்கள். சுக்குமல்லி காஃபி முன்பணி காலத்திலும் பின்பணி காலத்திலும் தொடர்ச்சியாக சாப்பிடுங்கள். புளி சாதம் சாப்பிடலாம் இந்த முன்பணி காலத்திலும் பின்பணி காலத்திலும். எலுமிச்சை சாதம் அறவே கூடாது. தேங்காய் சாதமும் அறவே கூடாது. இந்த பிரியாணி சாப்பிடுகிறேன், பிரிஞ்சி சாப்பிடுகிறேன் என்கின்ற வேலையெல்லாம் கூடாது. ஏன்னா செரிமானத்துக்கு அதிகமான நேரத்தை எடுத்துக்கொள்ளும். தயிரை தவிர்ப்பது கூட நல்லது. இப்படியெல்லாம் உணவில் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக இருந்தால் சளி பிடிப்பதிலிருந்து, காய்ச்சல் வருவதிலிருந்து நீங்கள் தப்பித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.